புதுச்சேரி முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பதிலளித்திருக்கிறார். இதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றிருக்கிறார் அவர். புதுச்சேரி முதல்வர் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனா சிவாவா என்ற கேள்விக்கு எம்பி ஜெகத் ரட்சகன் பதிலளித்திருக்கிறார். கட்சி தலைமைதான் அந்த முடிவினை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அவர். காங்கிரஸ் 18 தொகுதிகளை கேட்டால் நாங்கள் 30 இடங்களையும் கேட்போம் என்று ஜெகத் ரட்சகன் எம்பி பேசியிருக்கிறார். செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை பார்க்கலாம். வேணுகோபால் 18 இடங்கள் இப்ப புதுச்சேரியில் போட்டியிடணும் காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க கட்சி சார்பா கேட்டிருக்காங்க. நாங்க எங்க கட்சி சார்பா 30 தொகுதி தான் நாங்க கேட்பேன். எங்க கட்சி எங்க தொண்டர்களுக்கு நாங்க வந்து உற்சாகப்படுத்தல. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாம் கேட்கலாம். முடிவெடுப்பது என்பது தலைமை தான். புதுச்சேரி முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க? இல்ல, நான் இல்ல, தலைமை தான். ஒரு திமுக அமைப்பாளர் 30 இடங்களை உதயசூரன் ஒதுக்கின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கூட்டணி வரும்போது எப்படி ஒதுக்கும்? உதயசூரன் ஒதுக்கிறதுக்கு அந்த நேரத்துல அந்த உதயசூரன் விட்டு இருந்தீங்கன்னா 30 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். எங்க நாங்க வந்து இதுல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போறதுக்குள்ள தான் போய் கையில காட்ட முந்து அழுது க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. இது அந்த ஊரை தாண்டறதுக்கு முன்னாடியே எல்லாம் 30 தொகுதி சூரியன் வச்சிருக்கோம். அதெல்லாம் பழசு. அமைப்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா? அதான் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. அவரை உண்மை. நாங்களாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்களாம் தொண்டர்கள் தான். நாங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. உங்களை சொன்னாலும் நீங்க நிற்பீங்க. யாரை சொல்றாரோ அவர் தான். அதனால நாங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. வேணுகோபால் 18 இடங்கள் இப்ப புதுச்சேரியில் போட்டியிடணும் காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க கட்சி சார்பா கேட்டிருக்காங்க. நாங்க எங்க கட்சி சார்பா 30 தொகுதி தான் நாங்க கேட்பேன். எங்க கட்சி எங்க தொண்டர்களுக்கு நாங்க வந்து உற்சாகப்படுத்தல. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாம் கேட்கலாம். முடிவெடுப்பது என்பது தலைமை தான். புதுச்சேரி முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க? இல்ல, நான் இல்ல, தலைமை தான். ஒரு திமுக அமைப்பாளர் 30 இடங்களை உதயசூரன் ஒதுக்கின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கூட்டணி வரும்போது எப்படி ஒதுக்கும்? உதயசூரன் ஒதுக்கிறதுக்கு அந்த நேரத்துல அந்த உதயசூரன் விட்டு இருந்தீங்கன்னா 30 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். எங்க நாங்க வந்து இதுல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போறதுக்குள்ள தான் போய் கையில காட்ட முந்து அழுது க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. இது அந்த ஊரை தாண்டறதுக்கு முன்னாடியே எல்லாம் 30 தொகுதி சூரியன் வச்சிருக்கோம். அதெல்லாம் பழசு. அமைப்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா? அதான் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. அவரை உண்மை. நாங்களாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்களாம் தொண்டர்கள் தான். நாங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. உங்களை சொன்னாலும் நீங்க நிற்பீங்க. யாரை சொல்றாரோ அவர் தான். அதனால நாங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. காங்கிரஸ் 18 தொகுதிகளை கேட்டால் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டியிட வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன் என்று ஜெகத் ரட்சகன் எம்பி பேசியிருக்கிறார். புதுவையின் முதலமைச்சர் வேட்பாளர் யார், சிவாவா ஜெகத் ரட்சகனா என்று செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதனை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும். நாங்கள் கூறுவதற்கு எதுவும் இல்லை, தலைமைதான் அதனை முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். கடந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசார் காலில் விழுந்து கெஞ்சினர். அதனால்தான் அங்கே திமுகவின் வெற்றி பாதிக்கப்பட்டது, இல்லையென்றால் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். தேர்தலில் காங்கிரசார் காலில் விழுந்து கெஞ்சினர். அதனால்தான் புதுவையில் திமுகவின் வெற்றி பாதிக்கப்பட்டது, இல்லையென்றால் 30 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கும் என்று அவர் பேசியிருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதனையும் பார்க்கலாம்.
மாணிக்க தாகூருக்கு செக் வைக்கதான் விருதுநகர் இல்ல மாணிக்க தாகூர் செக் வைக்கதான் தேமுதிக வந்து குறிப்பாக வரவேற்கப்பட்டது திமுக ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. மாணித்தாங்கூட ஒரு பொருட்டா எடுத்துக்கலாம். அதான் இவரே சொல்றாரு, வேணுகோபால் சொல்லிட்டாரு, செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்க தாகூர் ஒரு பொருட்டே இல்ல, பொருட்டா எடுத்துக்கோனான்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சொல்றாங்க, நாங்க சொல்லல. அவங்க கட்சி அவனை என்ன பொறுப்புன்னு இருக்கிறாங்க, பொறுப்புன்னு சொன்னா நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவனை பொறுப்பிலே இல்லையே, அவங்க சொன்னதை அவங்க எப்படி எடுத்தாங்க? பத்திரிகையில பேர் வரணுன்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டியது. மாணிக்க தாகூருக்கு செக் வைக்கதான் விருதுநகர் இல்ல மாணிக்க தாகூர் செக் வைக்கதான் தேமுதிக வந்து குறிப்பாக வரவேற்கப்பட்டது திமுக ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. மாணித்தாங்கூட ஒரு பொருட்டா எடுத்துக்கலாம். அதான் இவரே சொல்றாரு, வேணுகோபால் சொல்லிட்டாரு, செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்க தாகூர் ஒரு பொருட்டே இல்ல, பொருட்டா எடுத்துக்கோனான்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சொல்றாங்க, நாங்க சொல்லல. அவங்க கட்சி அவனை என்ன பொறுப்புன்னு இருக்கிறாங்க, பொறுப்புன்னு சொன்னா நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவனை பொறுப்பிலே இல்லையே, அவங்க சொன்னதை அவங்க எப்படி எடுத்தாங்க? பத்திரிகையில பேர் வரணுன்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டியது. மாணிக்கம் தாக்கூரை ஒரு பொருட்டாக கருத வேண்டாம் என்று அவர்களது கட்சியினரே கூறியிருக்கின்றனர். பத்திரிகையில் பெயர் வர வேண்டும் என்பதற்காக எதையோ பேசுகிறார் மாணிக்கம் தாக்கூர் என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பி குறித்தும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பல்வேறு முக்கியமான தனது கருத்துக்களை அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். புதுவையின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேள்விக்கு எழுப்பிய போது அதனை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று கூறியிருக்கிறார். அதேபோல கடந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசார் காலில் விழுந்து கெஞ்சினர், அதனால்தான் திமுகவின் வெற்றி பாதிக்கப்பட்டது, இல்லையென்றால் 30 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கும் என்று கூறினார். அதேபோல மாணிக்கம் தாக்கூர் எம்பியின் நடவடிக்கை குறித்தும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்.